ஏன் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் குளிர்காலங்கள்ல அதிகமாகுது? இப்போ குளிர்காலங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, பாடி டெம்பரேச்சர் வேரி ஆகும். அதனால நம்ம உடம்புல இருக்க இரத்த குழாய்கள் வந்து சுருக்கம், கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும்போது உடம்புக்கு ஜாயிண்ட்ஸுக்கு போற ரத்த ஓட்டம் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதம் அதிகமாகும்போது, காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாகும்போது, இன்ஃப்ளமேஷன் ஜாயிண்ட்டை சுத்தி ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சேஞ்சுன்னா அந்த ரத்த ஓட்டம் குறைகிறது, ப்ளஸ் ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகிறது, ப்ளஸ் ரெட்னஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் நடக்கும். அதனால ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் வந்து குளிர்காலங்களில் அதிகமாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே வார்ம் டெம்பரேச்சரில் நம்மள இருக்க சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் வார்ம் இப்போ கோல்ட் டெம்பரேச்சர் இப்போ பெயின் இருந்ததுன்னா அதெல்லாம் வைக்க சொல்கிறது அதனால தான். ஸோ பர்சிஸ்டண்டாக உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதனால இம்மீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் அல்லது ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாகாமல் இருக்கணும்னா நம்மள வந்து ஒரு வார்ம் டெம்பரேச்சரில் நம்ம இருந்துக்கிட்டோம்னா நம்ம இதுலேருந்து நம்மளை தடுத்துக்கலாம்.